அடுத்து கிளாசிஃபிகேஷன் செகண்ட் கிளாஸ் பி டைப் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது நமக்கு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல வரக்கூடிய டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், அது வரக்கூடிய மெட்டல் அயான்ஸ். அதுவும் பர்டிகுலரா லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கக்கூடிய லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதெல்லாம் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி காப்பர் பிளஸ், சில்வர் பிளஸ் and gold plus. Next titanium 2 plus, zinc 2 plus, cadmium 2 plus. இது transition metal. mercury zinc के mercury Hg 2 plus, mercurous Hg 2 plus, Fe 2 plus, iridium plus, rhodium plus, etc. இதெல்லாமே லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கக்கூடிய டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ். இதெல்லாம் எதை ப்ரிஃபர் பண்ணக்கூடியது? கிளாஸ் பி டைப் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து அது கிளாஸ் ஏ டைப்பான மெட்டல் அயான்ஸ். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ். ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ். இதெல்லாம் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம எது பார்க்கறோம் இல்லையா? கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் FeCO5, Fe2CO10 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல பிரிட்ஜிங் லிகண்ட்லாம் பார்க்கறோம் இல்லையா? அதுல CO1 என்ன லிகண்ட்? நியூட்ரல் லிகண்ட். அப்ப Fe என்ன ஸ்டேட்? பார்க்கறோம் இல்லையா? CrCO6, FeCO5 இது என்னது? கரெக்ட்டா இல்லையா? அப்ப குரோமினுடைய காம்ப்ளெக்ஸ் வரக்கூடியது. அதே மாதிரி Mn2CO10 மேங்கனீஸ் உடைய காம்பவுண்ட் வரக்கூடியது. அயான் உடைய காம்பவுண்ட், குரோமிக் கீழே இருக்கக்கூடிய மாலிப்டினம், அதுக்கு இருக்கக்கூடிய டங்ஸ்டன், இதெல்லாம் என்னது? லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். CrCO6 அதுக்கப்புறம் FeCO5, Mn2CO10 இதெல்லாம் என்னது? கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல வரக்கூடிய ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டோர் பண்ணக்கூடிய என்னது? கிளாஸ் பி டைப் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். கிளாஸ் பி இதுல ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதுக்கெல்லாம் மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அல்லது லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரிங்களா? அடுத்த கேட்டகரி தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த டைப் ஆஃப் லிகண்ட். இது வந்து இதுல ப்ரிஃபர் பண்ணக்கூடிய லிகண்ட். முன்ன என்ன பார்த்தோம்? நைட்ரஜன், அதாவது கிளாஸ் பி டைப் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய என்னது? லிகண்ட்ஸ். முன்ன நைட்ரஜன் ஆக்சிஜன் பார்த்தோமா? இதுல என்ன இருக்கணும்? பாஸ்பரஸ் அண்ட் அது ஸ்டேட்மெண்டா எழுதுல நீங்க ஒரே ஒரு இதை எழுதிட்டோம். சரிங்களா? கிளாஸ் பி டைப் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் ஜெனரலி ப்ரிஃபர்ட் பை த என்னது? phosphorus and sulfur type of donor ligands. Sulfur type of donor ligands. இதெல்லாம் ligands. இந்த type of ligands வந்து ப்ரிஃபர் பண்ணுது. அதனால தான் நம்ம பைண்டிங் கெபாசிட்டி உடைய ஆர்டரே வேற. சரிங்களா? இப்போ இதுக்கான ligands சொல்லுங்க. CH3 இருக்கா? இதுக்கு மாதிரி இப்படி லோன் பேரா கரெக்ட்டா? PR3 கரெக்ட்டா? இந்த PR3 நீங்க ஒரு மெத்திலோ எத்திலோ எழுதிக்கலாம். கரெக்ட்டா இல்லையா? வேற சல்ஃபர்ல SCN- இருக்கா? வேற PPH3 வேற. இது இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் தான். முதல்ல சொன்ன மாதிரி அடுத்த கேட்டகரி 5 அக்செப்டார் லிகண்ட் and 5 donor type of ligand. 5 donor type of ligand. இதுவும் இந்த கேட்டகரிக்குள்ள சேரக்கூடியது. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் Cn- and CO and NO வரதுல I-. இதெல்லாம் முக்கியமாக வரக்கூடிய 5 அக்செப்டார் and 5 டோனர்ல வரக்கூடிய கிளாஸ் பி டைப் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். கரெக்ட்டா? இது பர்టిక్యులரா Cn- CO என்னது? இது கார்பனைல் காம்பவுண்ட். இது வந்து என்னது? 5 அக்செப்டார் லிகண்ட். 5 அக்செப்டார் லிகண்ட். இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள் கிளாஸ் பி டைப் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். இப்போ இதுக்கு பைண்டிங் கெபாசிட்டி ஆர்டர் பார்க்கணும். முன்ன பைண்டிங் கெபாசிட்டி ஆர்டர் பார்த்தோமா இல்லையா? படிச்சிருக்கேன் என்ன பார்க்கணும் லாஸ்டா? அதனுடைய பைண்டிங் கெபாசிட்டி ஆர்டர் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். முன்ன சொன்ன மாதிரி நைட்ரஜனுடைய ஃபேமிலி ஆக்சிஜன், சரி, பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி and பிஸ்மஸ். கரெக்ட்டா? நைட்ரஜன் வந்து கிளாஸ் ஏ டைப்பான மெட்டல் அயான்ஸ். இது வந்து என்னது?
கிளாஸ் பி. ஸோ ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தான் கொடுக்கணும்? நைட்ரஜனுக்கு அப்புறம் பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத். அடுத்தது ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம் அண்ட் டெலூரியம். ஆக்சிஜனோட என்ன டோனர்? சல்ஃபைட் டைப் ஆஃப் டோனர். ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம் அண்ட் டெலூரியம். லாஸ்ட் ஒன் F minus, Cl minus, Br minus and I minus. I minus by accept the ligand. So first படியாக யாருக்கு தான் கொடுக்கணும்? அயோடின். சரிங்களா? இதெல்லாம் பைண்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் கிளாஸ் பி டைப் ஆஃப் மெட்டல் அயான்ஸ்க்கு இதெல்லாம் அதனுடைய கேட்டகரிக்குள்ள வரக்கூடியது. சரிங்களா? முதல்ல பார்த்தது அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலி எர்த் மெட்டல்ஸ். அது ஜெனரலாக லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வரக்கூடிய பி பிளாக் எலிமெண்ட்ஸ், பி பிளாக்ல வரக்கூடிய மெட்டல் அயான்ஸ். அதே மாதிரி ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டிரான்சிஷன் ஸ்டேட்ல வரக்கூடிய மெட்டல் அயான்ஸ். இதெல்லாமே கிளாஸ் ஏ டைப்பான மெட்டல் அயான்ஸ். அது ஜெனரலா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லிகாண்ட் வந்து நைட்ரஜன் டைப்பான டோனர் லிகாண்ட், ஆக்சிஜன் டைப்பான டோனர் லிகாண்ட் எக்ஸெப்ட் ஃப்ளோரின் F minus. சரிங்களா? இதுல அந்த ஆக்சிஜன் கீழே இருக்கக்கூடிய சல்ஃபர், நைட்ரஜன் கீழே இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், அங்க F minus பாத்தீங்கன்னா I minus இதெல்லாம் என்னது பிளஸ் 5x சப்தார் லிகாண்ட் Cl, CO and I minus எல்லாமே கிளாஸ் பி டைப் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லிகாண்ட்ஸ். சரிங்களா? இந்த ரெண்டு கேட்டகரி எல்லாம் புரியுதா?